Hello students, இந்த வீடியோல நம்ம Cannizzaro reaction என்னன்னு பார்ப்போம். So Cannizzaro reaction அப்படின்றது ரெண்டு aldehydes. So aldehyde plus aldehyde. ரெண்டு aldehyde in presence of concentrated aqueous alkali or alcoholic alkali இருக்கும் பொழுது react பண்ண. So aldehydes reacts in presence of either concentrated aqueous alkali or alcoholic alkali to form an alcohol and a salt of carboxylic acid. So இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், Cannizzaro reaction அப்படின்னு சொல்றோம். So இதுல எந்த மாதிரியான aldehydes வந்து Cannizzaro reaction undergo ஆகும் அப்படின்னா those aldehydes which do not have alpha hydrogen. நம்ம aldol condensation ஒன்னு படிச்சிருப்போம். அதுல வந்து ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா those compounds or those aldehydes or ketones which has only alpha hydrogen can undergo aldol condensation. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த Cannizzaro reaction. Though this Cannizzaro reaction takes place only when the aldehydes do not contain alpha hydrogen. So alpha hydrogen இல்லாத aldehydes-க்கு மட்டும்தான் இந்த Cannizzaro reaction பொருந்தும். So condition என்ன? Aldehydes should not have alpha hydrogen. So இந்த இடத்துல இந்த aldehydes வந்து எப்படி வந்து ஒரு alcohol ஆகும், salt of carboxylic acid ஆகும் convert ஆகுதுன்னா they undergo self oxidation and self reduction. So இந்த ரெண்டு aldehydeல ஒன்னு வந்து it oxidize while the other gets reduced. So ஒரு aldehyde oxidize ஆகும் பொழுது நம்மளுக்கு carboxylic acid கொடுக்குது, ஒரு aldehyde reduce ஆகும் பொழுது நம்மளுக்கு alcohol கொடுக்குது. So இந்த Cannizzaro reaction வந்து it can be taken as an example for disproportionation reaction. So இதை வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா disproportionation reactionக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். So நம்ம வந்து இந்த Cannizzaro reactionக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து மெக்கானிசமையும் பார்த்துடலாம். So நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் benzaldehyde reacts with another benzaldehyde in presence of concentrated 50% strength இருக்கக்கூடிய sodium hydroxide solution and forms C6H5CH2OH and C6H5COONA. So இதுல இது வந்து benzaldehyde, இது ரெண்டுமே benzaldehyde. So இந்த alcohol வந்துட்டு benzyl alcohol. So இந்த பார்ட்டுக்கு பேரு C6H5CH2 வந்து benzyl அப்படின்னு சொல்றோம். அதுல OH இருக்கிறதுனால இத benzyl alcoholனு சொல்றோம். இதுக்கு பேரு C6H5COO வந்து benzoate. அதுல சோடியம் இருக்கிறதுனால this is called as sodium benzoate. So இந்த aldehyde எப்படி வந்து ஆல்கஹால் ஆகவும் சோடியம் benzoate ஆகவும் மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம். So மெக்கானிசம் பார்க்கலாம். இது வந்து 3 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு reaction. So step 1ல attack of OH minus ion on the carbonyl carbon. So first stepல என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த NaOH இருக்கு இல்லையா, இது என்னவா பிரியும் அப்படின்னா Na plus ஆகவும் OH minus ஆகவும் பிரியும். இதுல இருக்கக்கூடிய இந்த OH minus என்ன பண்ண போகுது, benzaldehydeல இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பன்ல வந்து அட்டாச் ஆக போகுது. So C6H5C double bond OH. So இதுல எது வரப்போகுது, OH minus வந்து அட்டாக் பண்ண போகுது. So OH minus நேரா எங்க வருது, கார்பனைல் கார்பனுக்கு வருது. So கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல
ஒரு பாண்ட் உடைஞ்சி அதுல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் எதுக்கு ஷிஃப்ட் ஆகுது? ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நமக்கு இங்க C6H5C இப்போ O மைனஸ் ஆயிடுது, H இப்போ இந்த இடத்துல புதுசா இங்கிருந்து வந்த OH வருது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் 2ல transfer of hydride ion. So இப்போ நம்ம இதை இங்க எழுதுவோம். C6H5CO minus HOH. இப்போ இதுல ரெண்டாவது பென்சால்டிஹைட் வந்து அட்டாக் பண்ண போகுது, ஆட் அப் பண்ண போகுது. ஸோ C6H5C double bond OH. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அப்ப இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுது. இங்க எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆன உடனே இந்த ஹைட்ரஜன் கார்பன் கூட வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, இந்த கார்பனோட அட்டாச் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸோட, ஸோ இது 2 எலக்ட்ரான்ஸோட போறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைட்ரைடு அயான்னு சொல்றோம். ஸோ இது நேரம் எங்க வரும் அப்படின்னா அடுத்த ஆல்டிஹைட்ல இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனுக்கு வருது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் கிளீவ் ஆகி 2 எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகுது? ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா C6H5C. இப்ப இந்த இடத்துல என்ன பாண்ட் வந்துருது? டபுள் பாண்ட் O வருது. இந்த OH அப்படியே இருக்கு. இப்ப இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரான்ஸோட எங்க வந்துருச்சு? பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்டிஹைடுக்கு வந்துருச்சு. ஸோ C6H5C. இப்ப இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன், இது ஏற்கனவே இருக்கிற ஹைட்ரஜன், இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு மேல என்ன ஆயிடுது? மைனஸ் வந்தது. இப்ப இந்த 2 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஆனா இந்த செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஸ்டெப். அதனால இந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எது அப்படின்னா ஸ்டெப் 2, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரைட் அயான். இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப்ல இங்க ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதுல ஆசிட் எது, பேஸ் எது நம்ம பார்ப்போம். ஸோ இதுல இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு அதாவது பென்சோயிக் ஆசிட் இருக்கு, இது வந்து ஆசிட், மைனஸ் இருக்கிறது பேஸ் பார்ட். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ண போது எழுதுவோம். C6H5C double bond OH plus C6H5C O minus H. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனுக்கு மேல இருக்குல்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அது நேரா இந்த புரோட்டானை மட்டும் எடுக்கும். ஸோ புரோட்டானா வெறும் ஹைட்ரஜன் மட்டும் போகுது. ஆனா மேல ரெண்டாவது ஸ்டெப்ல நம்ம ஹைட்ரைட் அப்படின்னு ஒரு டேர்ம் படிச்சோம். ஸோ ஹைட்ரைட்னா ஹைட்ரஜன் வித் திஸ் எலக்ட்ரான்ஸ். இங்க வரும்போது ஹைட்ரஜன் மட்டும்தான் போகுது, எலக்ட்ரானை எடுத்துட்டு போல. அதனால இதை நம்ம புரோட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆக்சிஜன் இதை எடுத்து இது என்னவா மாறிடும்? இங்க OH மாறிடும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் எதுக்கு போகுது? ஆக்சிஜனுக்கு போகுது. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க C6H5C, இந்த டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு. இப்ப இந்த Oல என்ன சார்ஜ் வந்தது? மைனஸ் சார்ஜ் வந்தது. பிளஸ் C6H5C. இப்ப இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடுச்சு, அதனால இது OH மாறிடுது. இது H, இது H. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருது? பென்சைல் ஆல்கஹால். இதை நம்ம சிம்பிளா எழுதணும்னா C6H5COO மைனஸ் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து C6H5C 2 H இருக்கனால H2OH. ஸோ இதுக்கு பேரு பென்சோயேட், இதுக்கு பேரு பென்சைல் ஆல்கஹால். இப்போ இந்த பென்சோயேட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த C6H5COO மைனஸ் என்ன பண்ணும்னா இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம சொன்னோம்
இங்க என்ன ஆகுது, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு Na பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த OH மைனஸ் வந்து ரியாக்ஷன்ல இன்டர்ஃபியர் ஆயிருது. ஆனா இந்த Na பிளஸ் நம்ம எங்கேயுமே காமிக்கல. இப்ப இந்த Na பிளஸ் ஃப்ரீயா இருக்கிறது என்ன பண்ண அப்படின்னா இந்த C6H5COO கூட வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இந்த O மைனஸ் எது கூட போகுது, Na கூட போச்சு அப்படின்னா நம்மளுக்கு C6H5COO Na ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம், சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஸ்டெப்ல இந்த கனிசாரோ ரியாக்ஷன் நடக்குது. இதுல ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவா நடக்குது. இதுதான் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும் கூட. அப்போ ரெண்டு ஆல்டிஹைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆல்கஹாலையும் ஒரு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடையும் கொடுக்குது. ஸோ அந்த ரெண்டு ஆல்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நம்ம கனிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கிராஸ்ட் கனிசாரோ ரியாக்ஷனையும் பார்த்தலாம். ஸோ கனிசாரோ ரியாக்ஷன்னா ரெண்டு சேம் ஆல்டிஹைட்ஸ் பார்த்தோம். கிராஸ்ட் கனிசாரோ ரியாக்ஷன் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் பார்க்க போறோம். ஸோ கிராஸ்ட் கனிசாரோ ரியாக்ஷன்லையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸுக்கும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. ஸோ கனிசாரோன்னு வந்துட்டாலே கண்டிஷன் நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பென்சால்டிஹைடும் ஃபார்மல்டிஹைடும் எடுத்துக்கிறோம். HCHO அப்படின்றது ஃபார்மல்டிஹைடு. ஸோ இது ரெண்டும் going to react in presence of an alkali sodium hydroxide. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த பென்சால்டிஹைடு வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆல்டிஹைடு இந்த ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆல்கஹால் கொடுக்கும் C6H5CH2OH பிளஸ் இது என்ன ஆகுது, ஃபார்மல்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ HCOONA. ஸோ இதுக்கு பேரு பென்சைல் ஆல்கஹால். இதுக்கு பேரு சோடியம் ஃபார்மேட். இது பென்சால்டிஹைடு. ஸோ கிராஸ்ட் கனிசாரோ ரியாக்ஷன்னா reaction between two different aldehydes in presence of a base to form an alcohol and a sodium and salt of carboxylic acid. So இந்த இடத்துல நம்ம பென்சால்டிஹைடையும் ஃபார்மல்டிஹைடையும் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் ஃபார்மேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் கனிசாரோ அண்ட் கிராஸ்ட் கனிசாரோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.